ஓம் சிவாய நமக. உலகாலும் பிரபஞ்ச நாயகி அன்னை தஞ்சை மகா வாராகித்தாய் பொற்பாதமலர்களை வணங்குகிறேன். அன்பிற்கு இனியவர்களே வணக்கம். வாஸ்துப்படி 4 திசை வீடுகளுக்கும் உச்சப்பகுதியில் தலைவாசல் அமைக்கும் முறை. வாஸ்துப்படி தலைவாசல் வைப்பதென்பது உச்சப்பகுதியில் தலைவாசல் இருக்கும்படி செய்வதாகும். மனையடிப்படி தலைவாசல் என்பது 9 கிரகங்களுக்கும் பங்கீடு செய்து புதன் குருவில் தலைவாசல் வரும்படி வைப்பதாகவும். வாஸ்து மனையடி 2 அமைப்புகளுக்கும் கிழக்கு பார்த்த வீடுகளுக்கும் தெற்கு பார்த்த வீடுகளுக்கும் உச்சப்பகுதியாகவும் வாஸ்துப்படியும் சிறப்பாக இருக்கும். மனையடிப்படி புதன் குருவிலும் அற்புதமாக வரும். கிழக்கு பார்த்த வீடுகளுக்கும் தெற்கு பார்த்த வீடுகளுக்கும் மட்டும்தான் வாஸ்துப்படி உச்சப்பகுதியாகவும் மனையடிப்படி புதன் குருவிலும் வாசல் அமையும். மேற்கு பார்த்த வீடுகளுக்கும் வடக்கு பார்த்த வீடுகளுக்கும் மனையடிப்படி புதன் குரு என்பது நீசப்பகுதியில் வரும். நடைமுறை அனுபவத்தில் அது அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆகவே வடக்கு பார்த்த வீடுகளுக்கும் மேற்கு பார்த்த வீடுகளுக்கும் வாஸ்து முறைப்படி உச்சப்பகுதியில் தலைவாசல் வைப்பது மிக மிக சிறப்பு, அற்புதமாக இருக்கும். வாஸ்துப்படி 4 திசை வீடுகளுக்கும் உச்சப்பகுதியில் தலைவாசல் அமைக்கும் முறையை பதிவு செய்கிறேன். இனி வாஸ்துப்படி 4 திசை வீடுகளுக்கும் உச்சப்பகுதி தலைவாசல் அமைக்கும் முறையை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கிழக்கு பார்த்த வீடு தலைவாசல் அமைக்கும் முறை. தெற்கு வடக்கு 27 அடி. 9 கிரகங்களுக்கும் சம அளவில் பங்கிடும்போது ஒரு கிரகத்திற்கு 3 அடி வரும். கிழக்கு பார்த்த வீடு தலைவாசல் அமைப்பதற்கு வடகிழக்கு ஈசான மூலையிலிருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்கள் 9 அடி தள்ளி புதன் குருவில் தலைவாசல் அமைப்பது சிறப்பு. இது உச்சவாசலாகவும் புதன் குருவில் தலைவாசல் அமைப்பதும் மிக மிக சிறப்பான அமைப்பும் ஆகும். தெற்கு பார்த்த வீடு தலைவாசல் அமைக்கும் முறை. கிழக்கு மேற்கு 27 அடி. 9 கிரகங்களுக்கும் சம அளவில் பங்கிடும்போது ஒரு கிரகத்திற்கு 3 அடி. தெற்கு பார்த்த வீடு தலைவாசல் அமைப்பதற்கு தென்கிழக்கு அக்னி மூலையிலிருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்கள் 9 அடி தள்ளி புதன் குருவில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. இது உச்சவாசலாகவும் புதன் குருவிலும் வருவது மிக மிக சிறப்பு. மேற்கு பார்த்த வீடு தலைவாசல் அமைக்கும் முறை. தெற்கு வடக்கு 26 அடி. அதில் பாதி 13 அடி வடக்கு நோக்கி உச்சப்பகுதியாக வரும். மேற்கு பார்த்த வீடுகளுக்கு தெற்கை நீக்கி வடக்கை ஒட்டி உச்சப்பகுதியில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. வடக்கு பார்த்த வீடு தலைவாசல் அமைக்கும் முறை. வடக்கு பார்த்த வீடுகளுக்கு வாஸ்துப்படி உச்சப்பகுதியில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. கிழக்கு மேற்கு 26 அடி. இதில் பாதி 13 அடி கிழக்கை ஒட்டி உச்சப்பகுதியில் வரும். வடக்கு பார்த்த வீடுகளுக்கு மேற்கை நீக்கி கிழக்கை ஒட்டி உச்சப்பகுதியில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. அனைவருக்கும் அன்பான வணக்கம்.